ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம். அதனால் ஒரு 5:30 போல தான் எந்திரிச்சு வந்தேன். பாசிப்பருப்பு இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு, கொண்டைக்கடலையை வந்து வேக போடுறதுக்காக குக்கரில் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளாக நல்ல குளிர், பனியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெய்யுது. டெய்லி மார்னிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி, 11 டிகிரி. தண்ணியெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. கீழே டைல்ஸுமே ரொம்ப சில்லுன்னு காலில் வெடிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இட்லிக்கு கேப்சிகம் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், காஞ்ச பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறமா கேப்சிகம், கொத்தமல்லி, புளி இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா அந்த சட்னி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால 1 பாட் ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி சாதம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நிறையவே வாங்கி வச்சுட்டு இருந்தேன் தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு. அதுலேயும் கொஞ்சம் எடுத்து சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு, அந்த தொக்கு வதங்கிறதுக்குள்ளார சட்னியுமே வந்து குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து சாதம் போட்டு கிளறிட்டு, அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் செஞ்சு அதுலேயே வந்து வேக வச்ச சன்னாவும் வந்து போட்டு முட்டை பாயில் பண்ணி வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இன்றைக்கி என்ன பேக் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மெனு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.